கட்டிட கமிட்டி தலைவர் அவர்களை தேடி சென்று இடம் கண்டு உதவி செய்கின்ற மைத்துர்மாலின் பொறுப்பாளர்களே, மறிச்செங்கும் மரியாதைக்கு முடிய முன்னாள் இந்நாள் தாளாளர்களே, மரியாதைக்குரிய எனது அருமை பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இங்கு வருகை இருந்திருக்கிற எனது அருமை அறிவுள் ஜில்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய கணவான்களே, எனது அருமை தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மாணவ செம்மல்களே, மாணவிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உரித்தாக என்று முதற்கண் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சலாத்தினை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய தொப்பல்படி உணவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். திரும்பியுள்ள ரஹ்மானின் நல்ல கிருபையால் இங்கு நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான முறையிலும் சாலையூர் ஹமீதியா உயர்நிலைப் பள்ளி புதிய கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். எனது அருமை சிறப்பாளர்களெல்லாம் இன்னும் வயதில் மூத்தவர்கள், நான் இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக உங்கள் முன்னாலே நிற்கிறேன். எனது அருமை கட்டட கமிட்டியினுடைய எல்லா உறுப்பினர்களும் ஜமாத்துடைய அனைவர்களுக்கும் இந்த புதிய கட்டடத்தை நின்று பணி செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தாளாளர்கள் இந்த கட்டடத்தை சிறப்பான முறையில் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கட்டடத்தினுடைய வளாகத்தை திறந்து வைத்த அருமை பெரியவர்கள், என் தந்தை வயதுள்ளவர்கள். எனவே அவர்களை எனக்கு வாழ்ந்த வயதில்லை. இருப்பினும் இறைவனிடத்திலே அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்வதற்குள்ள வல்லமையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனது அருமை ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளுக்கு என்னுடைய அருமை வாழ்த்துக்கள். இங்கு வருகை இருக்கிற அருமை தாய்மார்கள், அன்புக்குள்ள சகோதரிகள் அனைவர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கட்டட பணியாகும், சமுதாய பணியாகட்டும், பள்ளிவாசல் பணியாகட்டும், முன்னின்று இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என் அருமை உயர்மிக்க இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலையிலே ஆசிரியர் பெருமக்களே, உங்களிடத்திலே ஒன்றை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களே, நல்ல மாணாக்கர்களை உருவாக்குங்கள். அதன் மூலம் சாலை ஜமாத்துக்கும் இளையங்குடி வட்டாரத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேதைகள் பிறப்பதில்லை, மேதைகள் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த உருவாக்கப்படுகின்ற மேதைகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். எனவே கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, நல்ல மாணாக்கர்களை உருவாக்குங்கள். அவர்களுக்கு தான் செய்யக்கூடிய கடமையை சொல்லிக் கொடுங்கள். கட்டுப்பாட்டோடு வாழ கற்றுக் கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய அளவு கற்றுக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் நாளை இந்த பள்ளியில் இருந்தோ, கல்லூரியில் இருந்தோ, பல்கலைக்கழகங்கள் இருந்தோ வெளிவரும்போது அவர்கள் எதையும் நாம் இதயத்தோடு அவர்கள் நல்ல முறையிலே நல்ல மாணாக்கர்களாக வெளிவருவார்கள் என்று சொல்லி இங்கு இந்த கட்டிடத்துக்காகவும் பள்ளிவாசல்களுக்காகவும் நன்கொடைகள் மூலமும் ஆலோசனைகள் மூலமும் பல முறை இங்கு வருகை தந்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒத்துழைத்த அருமை பெரியோர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சிறப்பாக என்னுடைய நல்லாசிரியர், அவர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். அவர் தமிழகம் முழுவதும் சென்று மிக திறமையாக பட்டிமன்றத்தில் உரையாற்றக்கூடிய நல்ல உரையாற்றக்கூடியவர். அவர் சமுதாயத்திற்காக ஆற்றுகின்ற தொண்டு நாமெல்லாம் தெரிந்தது. அவர்களுக்கு என்னுடைய அருமை வாழ்த்துக்கள். என்னுடைய அருமை நண்பர் பாரி ஜமான், அவருக்கு உடைய பெருமையிலே சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தார். அவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியர் பட்டத்தை வாங்கி கொடுத்தார் பாரிசத்திலிருந்து. அதெல்லாம் நமக்கு நம்ம ஊருக்கு பெருமை தரக்கூடியது. அப்படிப்பட்ட நல்ல ஆளுகள் தான் வந்திருக்கிறார்கள். வேறு மாலிக் அவர்கள் புதுக்கல்லியினுடைய முதல்வராக இருக்கிறார். சிறப்பான முறையில் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். அதுபோலவே பல முக்கியமான சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், எல்லா சிறப்பு விருந்தினர்கள்
அவர்களை நிறைவேற்றி பெறுமாறு நான் உங்களுடைய வாழ்த்து கொடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நமது பள்ளி கட்டிட நிர்மாண அருமை தம்பி அபுசாலின் அவர்களை வாழ்த்து மாணவர்கள். Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nabi sallallahu alaihi wasallam. இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, நமது ஊர் மதுரை சென்னையை சேர்ந்த ஜமாத்தின் தலைவர்களே, மேடையில் சிறப்புரையாற்ற வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் பெருமக்களே, இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது இதயம் கிழந்த சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த வாக்குரையை எல்லோரும் பார்த்துவிட்டதால் வேறு முறையாக மாற்றி உங்கள் அனுமதியோடு பேச விளைகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே கூறுகிற பொழுது மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இறைவன் திருப்பொருத்தம் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறார். அந்த வகையிலே இந்த கட்டிடம் கல்விக்காக கட்டுப்பிடிக்கப்பட்டதிலே இந்த கட்டிட கமிட்டியின் பங்கு பற்றி இறைவசனத்தோடு ஒப்பிட்டு கூற வேண்டுமானால் சூரத்துல் பகரா வசனம் 30 34 வரைக்கும் மிக பிரபலமாக நாம் அறிந்த ஒன்று. ஒரு மனிதனை படைக்க, ஆதம் நபியை படைக்க நாம் நாடியதாக அல்லாஹ் கூறிய பொழுது மலக்குகள் எல்லாம் மனிதனை ஏன் படைக்க வேண்டும், உன்னை புகழ நாங்கள் தான் இருக்கிறோமே என்று கூறினார். அதற்கு படைத்த ரப்பல் ஆலமீன், இல்லை, நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் நான் அறிந்தவன், பூமியிலே நிச்சயமாக மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு 34வது வசனத்திலே ஆதமுக்கு பணியுமாறு அல்லாஹ் கூறுகிறார். வானவர்கள் அனைவரும் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அது நாம் எல்லோரும் அறிந்தது. அப்படிப்பட்ட ஆதமுக்கு மலாய்க்கத்மார்களை பணிய செய்வதற்காக அல்லாஹ் எடுத்துக்கொண்ட யுக்தி என்னவென்றால், மிக அழகாக குர்ஆனில் வருகிறது, ஆதம் நபியை உயர்த்தி பிடிப்பதற்கு அனைத்து பெயர்களையும் நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை கூறுங்கள் என்று ஆதமிடம் கூறினோம். அல்லாஹ் கூறுகிறான், எல்லா பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அதை காட்டி நீங்கள் கூறுங்கள் என்று கூறுவது மலக்கள் கூறுகிறார்கள். நீ கற்றுத்ததை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். ஆக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஆதமுக்கு அந்த பொருளை காட்டி இந்த பொருளின் பெயர்களை கூறுமாறு கூறுகிறார். அப்பொழுது ஆதம் நபி அவர்கள் எல்லா பொருளின் பெயரையும் கூறுகிறார்கள். ஆக எல்லா படைப்பு மலக்குமார்களோட அல்லாஹ் இந்த மனிதனை உயர்த்தி காட்ட கையாண்ட விதத்தை கல்வி என்று அல்-குர்ஆன் கூறுகிறது. கல்வியின் மேன்மையை கொடுத்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபியை உயர்த்தி காட்டினார். அடுத்தபடியாக அல்-குர்ஆன் ஏராளமான வசனங்களை விஞ்ஞானத்தோடு தொடர்புபடுத்தக்கூடியதாலும் அல்-பகரா 164வது வசனத்திலே அந்த ஒரு வசனத்தை மட்டும் நேரமின்மையால் இங்கே சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயனளிப்பற்றவுடன் கடலிலே செல்லக்கூடிய கப்பலிலும் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்ற மழையிலும் பூமி வறண்ட பின் அதை செழிக்க செய்வதிலும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அதில் பரவவிட்டிருப்பதையும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே மேகம் எவ்வாறு வசப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விளங்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்ட அல்-குர்ஆனிலே ஒரே ஒரு வசனம் இல்லை. வானங்களையும் பூமியையும் படைத்ததை சுட்டிக்காட்டிய பொழுது எந்த ஒரு தூணம் என்று வானத்தையும் பூமியை நிறுத்தியதாக அல்லாஹ் கூறி மனிதனுடைய அறிவு பசிக்கு விண்ணை நோக்கி புறப்பட வைக்கிறார். இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது என்பதை கூறி இந்த பூமி உருண்டையான பூமி சொல்லுகிற பொழுதுதான் இரவும் பகலும் மாறி மாறி வரும் என்று அறிவு பசிய மனிதனுக்கு சொல்லி இந்த விண்ணிலும் மண்ணிலும் அவனுடைய ஆராய்ச்சியை விரிவுபடுத்த வைக்கிறார்.
கப்பலை பார்க்கும்போது மனிதன் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. பொங்கி வரக்கூடிய அலைகளிலே கப்பலை செலுத்தக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்தது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான அருளாக அல்லாஹ் கூறுகிறார். வானத்திலே இருந்து இறக்கி வைக்கிற மலையை உப்பு நீராக ஆக்கிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று நம்மை கேட்கிறார். ஒன்றுமே நம்மால் செய்ய இயலாது. ஆக வானத்திலே இருந்து இறக்கி வைக்கக்கூடிய அருள் மலையிலே மக்களுக்கு படிப்பனை இருக்கிறது என்று கூறுகிறார். பூமி வறண்டம் என்பது அதனை செழிக்க செய்வதிலே படிப்பனை இருக்காக கூறுகிறார். அதில் பரவவிட்டு இருக்கிற உயிரினங்களில் படிப்பனை இருக்கிறது. உதாரணத்திற்கு வண்ணத்து பூச்சி எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான வகை இருக்கிறது. ஆமைகளை எடுத்துக்கொள்கள், பறவைகளை எடுத்துக்கொள்கள், மலர்களை எடுத்துக்கொள்வோம், எறும்புகளை எடுத்துக்கொள்வோம், தேனீக்களை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொன்றிலும் நூற்றுக்கணக்கான உயிரினங்களை இந்த பூமி முழுவதும் பரவச் செய்து விட்டிருக்கோம் என்பதை கூறி இந்த மனிதனை ஆராய்ச்சி அறிவை பெருக்குவதிலேயே அல்லாஹ் தஆலா இந்த மனித மனத்தை பிரித்து விட்டு வானத்திற்கு பூமிக்கும் இடையே வசப்படுத்தப்பட்ட மேகத்தை ஆகாய விமானங்களிலே பயணிச்சவர்கள் நன்கு அறிவார்கள். மேகத்தை கடந்து கொண்டு அவர்களுக்கு தெரிவதெல்லாம் அண்டவெளி மாத்திரமே. ஆக மேலே அண்டவெளி, கீழே பூமி, இரண்டுக்கும் நடுவிலே எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் மேகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு கூறுகிறார்? இந்த மனிதர்கள் முழுவதும் ஆராய்ந்து அதை உணர்ந்து படைத்த இறைவனை அறிந்து வணங்க வேண்டும் என்றே கூறுகிறார். இப்படி இறைவன் தன்னை பற்றிய கல்வியை முழுக்க குர்ஆனிலே கூறிய பொழுது இந்த நபிமார்களை உலகத்திற்கு அனுப்புகிற போதெல்லாம் மிக தெளிவாக கூறுகிறார். நபிமார்களுக்கு அற்புதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டாலும் இரண்டு விஷயங்களோடு தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டதாக அல்குர்ஆன் கூறுகிறது. வல் கிதாப் வல் ஹிக்மத், வேத நூல், ஞானம். வேத நூல் என்பது அந்தந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவேதம். ஞானம் என்பதை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய கல்வி அறிவு. ஆக கல்வி அறிவு என்பது இறைவன் ஆதம் நபியிலே ஆரம்பித்து உலகம் முடியும் நாள் வரைக்கும் அனுப்பிய நபிமார்கள் அனைவருடைய அடித்து சொல்லுகிறது. நிச்சயமாக நாம் வேதத்தோடும் ஞானத்தோடுமே எல்லா இறைவர்களை அனுப்பலாம் என்று கல்வியை அங்கே முன்னிறுத்த மனிதனை கற்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அல்குர்ஆன் இருக்கிறது. செய்தித்தாள்களை படிப்பதற்கும் தொலைக்காட்சியை படிப்பதற்கும் நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் அல்லாஹ் படைத்தார். அருள்மறை வேதத்திலே என்ன இருக்கிறது என்பதை படித்து பார்க்க சிறிது நேரம் ஒதுக்கினாலே போதும். அத்தனையும் அறிவின் ஊற்றுக்கண்ணை தவிர எதுவுமே அல்குர்ஆனிலே இல்லை. அப்பேற்பட்ட ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி கூறுகிற போது 3 வசனங்களில் சுருக்கமாக கூறுகிறார். அல்லாஹ் யார்? தனித்தவனா? மனைவி உண்டா? மக்கள் உண்டா? இந்த வானத்தை பூமியில் ஆட்சி செய்வதற்கு துணைக்கு ஆட்களை வைத்திருக்கிறானா? இப்படி எண்ணற்ற வினாக்கள் மனதில் எழுந்த ஐயங்களுக்கு 6000 வசனங்களுக்கு மேல் அல்லாஹ் அறிவில் இருந்தாலும் தன்னை பற்றி கூறுவதற்கு 3 வசனங்களை மாத்திரம் எடுத்துக் கொண்டுள்ளார். எல்லாரும் பிரபலமாக அறிந்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எவ்வளவு பெரிய ஆசிரியராலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை அவர் சென்று படித்தாலும் இறைவனை தவிர யாரும் தன்னை 4 வார்த்தைகளில் அறிமுகப்படுத்தவே முடியாது என்பதை நாம் அடித்துக் கூற முடியும். அல்லாஹ் தூதரே, நபிகள் நாயகமே, மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், யார் அல்லாஹ்? அவன் யார்? அல்லாஹ் அஹத், ஒருவன், எந்த தேவையற்றவன். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இன்னும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று கூறுகிறான். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை ஒற்றை வரியிலே கூறுகிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருள்களும் எதுவும் ஆற்றல் படைத்தவன். அடுத்த வரியிலே இன்னொரு வரியிலே கூறுகிறான், எல்லா பொருள்களை மனிதன் எதை படைக்க வேண்டுமானால் முன்மாதிரி வேண்டும். நமக்கு முன்மாதிரி இன்று இந்த உலகம் அனைத்தையும் படைத்து அவன் நாடுகிற பொழுது அதற்கு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? அருமையாக கூறுகிறான், ஆகு என்று கூறினால் போதும், ஆகிவிடும். இவ்வாறு தன்னை பற்றி அறிமுகப்படுத்திய இறைவன் தான் படைத்த மனிதனை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது அற்புதமாக கூறுகிறான். தன்னை படைத்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிபிகேட் நல்ல முறையில் கொடுக்கிறது. என்ன சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறார்? அதையும் விரிவாக விளக்கமாக கூற அல்லாஹ் குறிப்பிடவில்லை. 3 வசனங்கள் அதை நிறைவு செய்கிறார். இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டுக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டது 3 வசனம். இப்பொழுதும் ஒரு சவால், எந்த பொருளை ஏற்படுத்தாலும் சரி, இவ்வளவு பெரிய ஞானத்தை விளக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர எவரும் தர முடியாது என்பதை திண்ணமாக நிரூபிக்கிற குர்ஆன். என்ன கூறுகிறது குர்ஆன்? நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். என்ன நஷ்டத்திலே இருக்கிறான்? பொய்யுரைக்கு நஷ்டத்திலே இருக்கிறான்,
கோல் சொல்லி நஷ்டத்திலே இருக்கிறார், பிறர் பொருளை அபகரித்து நஷ்டத்திலே இருக்கிறார், வயதான தாய் தந்தையை கவனிக்காமல் நஷ்டத்திலே இருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே பிற தெய்வங்களை வணங்கி பெரும் கஷ்டத்திலே இருக்கிறார், கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்து பெரும் கஷ்டத்திலே இருக்கிறார், பொருளுக்கு ஆசைப்பட்டு கொலை செய்யவும் இந்த கொலைவாளை கையில் எடுத்த அந்த மனிதனை பார்த்து கொலைதான் பெரிது நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறீல, கொலை பெரிதல்ல, அதை விடக்கூடிய இந்த குழப்பம் என்று கூடிய மனித மனங்களிலே மிகப்பெரிய விழாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகிறார். கொலையை விட குழப்பம் எப்படி கொடியதாகும்? கண்முன்னே கண்ட காட்சி. முசாபர் நகரிலே ஒரே ஒரு குறுஞ்செய்தி ஏற்பட்ட குழப்பம் 50 உயிர்கள் பலியானது, ஆயிரக்கணக்கானோர் அகதிகள் முகாமிலே தஞ்சமடைந்தார்கள். ஆக அல்லாஹ் படைத்த மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான் என்று அடித்து கூறுகிற அல்லாஹ் அப்பொழுது யாருமே நஷ்டத்திலே இல்லையா? எல்லோருமே நஷ்டப்பட்டவர்கள் தானே? இல்லை. அப்படியான நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கு வழியையும் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். இல்லல்லதீன ஆமனோ, நற்செயல்கள் புரிவது. நற்செயல்கள் புரிவது என்றால் என்ன? முன்னதாக நாம் எந்தெந்த நஷ்டத்தில் எல்லாம் இருந்தாலும் அதற்கு நேர்மாறாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. உண்மையை பேசுவது, கொடுக்கல் வாங்கல சரியாக நடப்பது, வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவது, அமானிதங்களை பேணுவது, பெற்றோருக்கு உதவி செய்வது, அனாதைகளை ஆதரிப்பது, ஏழைகள், நாடோடிகள், யாசிப்போர், விதவைகள் ஆக சமூகத்தின் அத்தனை பேர்களுக்கு உதவி நல்லறங்களிலே திளைத்து நிற்கக்கூடிய மனிதன் உண்மையையும் பொறுமையையும் ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறார். உண்மையை போதிக்கிற பொழுது ஏன் உண்மையை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறேன் என்றால், எப்பொழுது உண்மையை பேச ஆரம்பித்து விட்டோமோ அடுத்தது சோதனை தான். ஆக அந்த பெருமதிப்பிற்குரிய தாய்மார்கள் அனைவரும் சபையிலிருந்து கலைத்து செல்லாமல் அங்கேயே உட்கார வேண்டும். மாணவ செல்வங்கள் தங்களுக்கு இனிப்பு வாயில்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு அருகிலேயே பிற ஆசிரியர்கள் உடனே வந்து அவர்களை அமரச் செய்து ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபடும்படி ஆசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜமாத்து பெண்மணிகளும் பிற பகுதிகளிலிருந்து வந்தவர்களும் அமைதியாக அமர்ந்திருந்து விழா முடியும் வரை அமைதி காத்து விழாவை இறுதியை முடித்து தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆக எல்லா விதமான நல்ல செய்து மக்களாக நம்மை எல்லாரும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று என்னுடைய உரையின் முதல் பகுதியை முடித்து இரண்டாம் கட்டமாக இந்த மாபெரும் உயர்நிலைப் பள்ளியை நிர்மாணிக்கக்கூடிய பொறுப்பை அவரவருக்கு சக்திக்கேற்ப மிகுந்த உற்சாகத்தோடு செயல்பட்டு அந்த கட்டணத்தை கட்டுவதற்கு நிதியை திரட்டி அந்த பணியிலே பால் உழைப்பை செய்திருந்தாலும் மீது உழைப்பை செய்தவர் மதுரையைச் சேர்ந்த கணவரமை சகோதரர் என்ஜினியர் நிஜாமுதீன் அவர்கள். முதலாக அந்த கட்டணத்தை கட்டுவதற்கு மகாசபையுடைய தலைவர் அவர்கள் என்னையும் ஜனாதிபதி அவர்களையும் நிஜாமுதீன் அவர்களிடம் சென்று இந்த கட்டிடம் சார் கேமரா போறேன் சார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। சார் இங்க போறேன் சார். நாரே தக்பீர். சிந்தித்தவர்களை அழைக்காகவே வரவில்லை. என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய செய்தி. அடுத்தது டாக்டர் குணசேகரன், பாண்டிச்சேரியில இருந்து இந்த பள்ளிக்குடியிருப்பு கூடத்தினுடைய பழைய மாணவர். டீன் அண்ட் ஹெட் கூல் ஆர்ட்ஸ் என்ற தலைப்பில் அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறார். டீன் அண்ட் ஹெட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஐயா கிருஷ்ணகிரி அவர்களுடைய வாழ்த்துறை. இந்தியா உயர்நிலைப் பள்ளி சாலையூர் இந்த ஒரு இளையாங்குடி சாலையூர் நம் சமுதாய மக்களுக்கு கல்வி பயில வாய்ப்பளித்து இன்று தொடக்க பள்ளியாக ஆரம்பித்து இன்று உயர்நிலைப் பள்ளியாக மாறியுள்ளது உண்மையிலே பெருமைக்குரியது. எங்களை போன்ற சிலர் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பெருமை சேர்த்து
அந்த பெருமையின் காரணமாக இந்த பள்ளி எங்கும் புகழ் பரப்ப வேண்டும் என்பதே எனது அவா. ஏனென்றால் செல்வம் படைத்தவர்கள் எவ்வளவு பெரிய கட்டிடத்தையும் நாம் பெறலாம். அத்தகைய வாய்ப்பினை எல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து ஒரு நாள் இந்த வேண்டும். முக்கியமாக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை மிகச்சிறப்பாக கல்வி பயில்வதற்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளை கல்வி பயில்வதற்கு ஊக்குவித்து அவர்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல இடத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சின்ன பிள்ளைகளிலும் அது முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்கின்ற வாய்ப்பளித்து கற்பித்து தருகின்ற பள்ளி வாழ்க்கை அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கும் மட்டுமல்ல தங்கள் சமுதாயத்தை உயர்த்துவதற்கும் பெரும் துணையாக விளங்குகிறது என்பதை நம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆகவே இத்தகைய பள்ளியை பெரும் பொருட்செலவில் உருவாக்கிய அல்லும் பாலும் பாடுபட்ட இந்த கமிட்டி நிர்வாக தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் கமிட்டி உறுப்பினர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் மேலும் மேலும் இப்பள்ளியை சிறப்பு செயற்பாடு என்று சொல்லி நன்றி கொண்டு விரைவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த விழாவிலே நினைவு பரிசு வழங்கி என்னை மனமாற பாராட்டிய கட்டிட நிர்மாண குழுவினருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளையாங்குடி ஹமீதியா உயர்நிலைப்பள்ளி புதிய கட்டடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது இந்த நிர்மாண குழுவினரை பாராட்டி பள்ளி ஆசிரியர்களால் வாசித்தளிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மலரை உங்கள் முன்னால் வாசிக்கிறேன். புது கோலம் பூண்டு நிற்கும் புகழ்மிகு ஹமீதியாவே, புது கோலம் பூண்டு நிற்கும் புகழ்மிகு ஹமீதியாவே, இளையான்குடி சாலையூர் எனும் சோலைவனத்தில், இளையான்குடி சாலையூர் எனும் சோலைவனத்தில் சான்றோர் பலர் ஆதரவுடன் சாஃபி ஜமாத்தாரின் அரவணைப்பில் சரித்திரம் படைத்து நிற்கின்றார். கல்விக்கு உயிர் கொடுத்தோர் மரணிப்பதில்லை, கல்விக்கு உயிர் கொடுத்தோர் மரணிப்பதில்லை என்ற மாநபியின் மணிமொழி கொப்ப உன் நீடித்த புகழுக்கு உரமிட்டவர்கள் உறுதுணையாய் இருந்தவர்கள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் வரலாற்று பக்கங்களில். 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி வரும் அளப்பரிய அறப்பணிக்கு அழகு சேர்க்கும் வகையில் அழகிய கட்டிடங்களை உனக்கு அர்ப்பணிக்கும் நான். மாதூய இப்பணியை மகிழ்ச்சியோடு ஏற்று நிறைவேற்றி தந்த கட்டிட கமிட்டியாரை பாராட்டி மகிழ்கின்றோம். பணியில் பூத்த மலர் போல பவனி வரும் பண்பாளர் பாசத்தின் பிறப்பிடம் பண்பின் இருப்பிடம், கட்டுக்குலையாத கட்டிட கமிட்டியின் கண்ணியமிக்க தலைவர், அர்ப்பணிப்பு உணர்வோடு அயராது பாடுபட்ட ஆற்றல் மிக்க செயலாளர், பொறுப்புள்ள இப்பணிக்கு பொருத்தமான பொருளாளர்கள். ஒன்று மதுரை மாணிக்கம், மற்றொன்று தலைநகரத்து தங்கம்.
திறம்பட இப்பணியை செய்து முடிக்க இறுதி வரை உறுதியாய் நின்று தோள் கொடுத்த துணைத் தலைவர் உன்னத பணிக்கு உறுதுணையாய் உயிரூட்டிய உணர்வுள்ள உறுப்பினர்கள் தொடங்கிய பணி தொய்வில்லாமல் தொடர தாய்மை உள்ளத்தோடு ஒத்துழைப்பு நல்கிய சாபி ஜமாத் நிர்வாகிகள் வனப்புமிகு பள்ளி கட்டிடம் வாகா எழுந்திட வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தாய்கள் விருதுகளாய் வேர்களாய் இக்கல்வி கூடத்தை காத்து நிற்கும் கல்வி காவலர்களே உங்களை இந்நன்னாளில் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஈருலக நன்மைகளையும் இனிதாய் பெற்று வாழ்வாங்கு வாழ வல்லோர் அல்லாவிடம் இரு கரம் ஏந்தி இறங்குகின்றோம் அன்புடன் வாழ்த்தும் நெஞ்சங்கள் அமீரியா ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள். இந்த வாழ்த்து மலரை நம்முடைய கட்டிட நிர்மாண குழுவினருக்கு நம்முடைய அமீரியா உயர்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் அமீரியா ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் மேடைக்கு வந்து அன்போடு தலைவர் அவர்களிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு யுவர் கொள்கையை சற்று பிற்படுத்தி வாக்கு தொழிலாக வசூலித்தவர்கள் 1:30 மணிக்கு பள்ளிவாசலில் நடைபெறும். அதற்கு பிறகு பிரதிநிதிகளை தொடரும் என்று சொல்லி இப்பொழுது மரியாதைக்குரிய வாழ்த்துறை வழங்க துவா செய்ய அழைக்கின்றேன். ஏற்கனவே வந்திருக்கும் விருந்தினர்களை உபசரிக்கும் எல்லோருடைய பெயர்களையும் உங்களுடைய மாமா அவர்கள் சிறப்பான கட்டிடப் பணிக்கு பங்காற்றிய மதுரை, சேலம், திருநெல்வேலி, சென்னை இந்த நகரங்களில் வசிக்கும் நம்முடைய சகோதரருடைய அர்ப்பணிப்பை பற்றி விவரமாக கூறினார்கள். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் உகந்த கூலி வழங்குவானாக என்று துஆ செய்கின்றேன். அமைதியாக பெரியவர்களுக்கான முக்கியமான செய்தி பேசப்பட்டது கவனமாக கேட்டுக்கொண்டிருங்க. நான் இப்பொழுது என்னுடைய ஒரு சில வரிகளை இந்த புதிய கட்டிடப் பணிக்காக பெரும் தியாகம் செய்த அந்த தயவந்தர் முன்னாலே நான் சமர்ப்பிக்கின்றேன். என்ன என்றால், ஏறத்தாழ 70 வருடங்களுக்கு முன்னாலே நம்முடைய முன்னோர்கள் இந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த 70 ஆண்டுகளிலே ஏராளமானவர்கள் படித்து உயர்நிலையிலே உலகத்தின் பல பாகங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நான் இந்த 70 வருடத்திலே நம்முடைய புறத்திலிருந்து
பல தியாகங்கள் செய்யப்பட்டுள்ளன. இருந்தாலும் நம்முடைய கவனத்தை அதிகம் ஈர்க்காமல் ஒரு பெரிய முயற்சி விடுபட்டது என்று கூற விரும்புகின்றனர். அது என்ன என்றால், நம்முடைய பள்ளி தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நம்முடைய அருகில் உள்ள புத்தூரிலே உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி எல்லாம் தொடங்கப்பட்டு அவர்கள் அரசு அங்கீகாரத்தோடு நான் நினைக்கின்றேன் அங்கே அரசு சம்பளத்துக்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குறைவிலே மற்றவர்களை குறைவுள்ளது என்று நான் சொல்வது கூடாது. நானும் இந்த குறைவை நிகழ்த்தியதிலே என்னுடைய பங்கு இருக்கின்றது. நாம் எல்லாரும் இந்த சாபி ஜமாத்தை சேர்ந்தவர்கள், நாம் அனைவரும் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். நாம் முயற்சி எடுத்திருந்தோம் என்றால் நமக்கு பின்னாலே தோன்றிய தாயிர்சன் கல்லூரி ஒரு எய்டட் கல்லூரியாக அரசு சம்பளத்துடன் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு செய்யப்படக்கூடிய கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் சாபி ஜமாத்தார்களும் அந்த காலத்திலேயே ஏறத்தாழ 70களிலே 60களிலே நாம் முயற்சி மேற்கொண்டிருந்தோம் என்றால் இந்த ஹமீதியா உயர்நிலை பள்ளியில் கிடைத்திருக்கும், ஹமீதியா கல்லூரி உருவாகியிருக்கும். நாம் அதை விட்டுவிட்டோம். இந்த சமுதாயத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய பொறுப்பை ஆற்றாமல் போனது குற்றத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும். காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுது கூட நாம் முயற்சி செய்தோம் என்றால் இந்த கட்டணம் கண்குளிர்ச்சி தருகின்றது. ஏற்கனவே மாமா சொன்னது போல ஒரு எம்பி வந்த சமயத்தில் இடதுபுறத்துள்ளதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். இடதுபுறமும் உயர வேண்டும் என்று கூறினார்களே, அது மாதிரி இந்த கட்டிடம் உயர வேண்டும். ஆனால் நம்முடைய டார்கெட்டை குறிக்கோளை இந்த உயர்நிலை பள்ளி என்ற அளவில் வைத்துக் கொள்ளாமல் அல்ல நாடினார் என்றால் வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு சேவை புரியக்கூடிய வகையிலே நாம் மேலை பள்ளியை உருவாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் கல்லூரியும் தொடங்கக்கூடிய நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பல ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சாலை ஜமாத்தை சேர்ந்த வாலிபர்களுக்கு முன்னாலே நான் இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நாமெல்லாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம். நம்முடைய சங்கம் சார்பாக இன்ஷா அல்லாஹ் மேல்நிலை கல்லூரியும் தொடங்குவோம், கல்லூரியை தொடங்குவோம் என்று ஒரு உறுதி எடுத்து அந்த உறுதிக்காக நாம் பாடுபட ஆரம்பித்தோம் என்றால் 1-2 வருடங்கள்ல சிறிய கால அவகாசத்திலே நாம் நம்முடைய இந்த குறிப்பை எட்ட முடியும் என்று அல்லாஹ்வுடைய ஆதரவு வைக்கின்றேன். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை கொள்ள நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த அனைவரும் முன்னாடி நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்தபடியாக நான் உணர்த்தபடி கருத்து என்ன என்றால், ஒரு சிலர் பொறுப்பில் இருக்கின்றார்கள், கட்டிட பணியிலே பள்ளியுடைய நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே அந்த பொறுப்பில் இல்லாத அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப பயிற்சி அளிக்கின்றது. பொறுப்பில்லவர்கள் மட்டுமல்ல, பொறுப்பில் இல்லாதவர்களுடைய அரவணைப்பின் மூலமாக தான், ஒத்துழைப்பு மூலமாக தான் நம்முடைய திட்டங்கள் சரியான வடிவத்தை பெற முடியும். ஆகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் செயல்பட வேண்டும். யார் பொறுப்பிலேயோ பொறுப்பில் உள்ளவர்கள் எந்த முடிவை எடுக்கின்றார்களோ அந்த முடிவு ஒரு சீரான வடிவத்தை பெறுவதற்காக பொறுப்பில்லாத மக்களும் அபிப்பிராயத்தின் மூலமாக, பொருளுதவி மூலமாக எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்றால் பொறுப்பில் உள்ளவர்கள் ஒரு ஆக்க உணர்வோடு ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட முடியும். ஆகவே நான் எல்லோரும் அன்போடு வேண்டுக் கொள்கின்றேன். பொறுப்பில் உள்ளவருக்கு பொறுப்பில்லாதவர்கள் எல்லாம் பலவது வகையிலே உதவி செய்து அவர் ஆர்வம் வேண்டும். ஆக இறுதியாக நான் கூறி 2 வார்த்தைகளையும் ஒரு வரையிலே கூறி முடிக்கின்றேன். நாம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு உயர்ந்த முன்னேற்றம். ஆனால் நம்முடைய குறிக்கோளை விசாலமானதாக ஆக்கி வரக்கூடிய நம்முடைய சமுதாயம் மேலும் நல்ல உயர்கல்வியை பெறுவதற்காக நாம் அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த சங்கல்பம் பூர்த்தியாக பாடுபட வேண்டும். இதற்காக அல்லாஹ் உதவி செய்யலாம் என்று வேண்டி விரும்பி என்னுடைய துஆவை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 10 வகுப்புகளுக்கு எக்காலத்திலும் அரசு உதவி கேட்க மாட்டோம். 5 ரூபா பத்திரத்தில் சத்தியம் செய்து நீங்க கையெழுத்து போட மாட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அப்படி கேட்குறாங்களேன்னு. சார் கொஞ்சம் கால அவகாசத்துக்கு மட்டும் 1 வாரம் இழுத்தேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கையெழுத்து போடலன்னா ரெகக்னிஷன் வராது, 10ஆவதுக்கு பரீட்சை எழுத முடியாத உங்கள் பையன். காலப்போக்கில் அரசும் மாறும், காலமும் மாறும், உங்களுக்கு எய்டு கிடைக்கும், அரசு உதவி கிடைக்கும், கையெழுத்து போடுங்கன்னாங்க.
குருகுலத்தில் ராமநாதபுரத்தில். அங்கே ரிட்டையர்டு தாசில்தார் கமால் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி செய்யறது, போட்டாத்தையும் ரெகக்னேஷன் தரேங்கிறாங்க, போட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தோம். ரெகக்னேஷன் வந்தது, எய்டு வரல. எவ்வளவோ போராட்டி பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த இருக்குது ஒரு வார்த்தை, to start a educational institution without the prior permission of the government is the right of minority. சிறுபான்மையினருடைய உரிமை. அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி பெறாமல் அவர்கள் எந்த விதமான கல்வி ஸ்தாபனங்களையும் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதுக்கு கீழே